முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தா வேர்ல்டு லெவலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே டென்ஷன் காரணமான நம்ம அகில உலக நாட்டாமையான ட்ரம்ப் தான். வேறு யாராக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஒரு 32 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வெறும் ஒரு 18 ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸை. ஃபஸ்ட் இதில் 22 கேரட் கோல்டோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1 கிராம் கோல்டு ஒரு 130 ரூபா அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. சரி, கோல்டு இறங்கியிருந்தால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக க்ரூடாலோட ப்ரைஸ் ஏறி இருக்கணுமே அப்படின்ற கெஸ்ஸிங்கில் க்ரூடாலோட ப்ரைஸையும் போய் செக் பண்ணி பார்த்தேன். எஸ், க்ரூடாலோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4% அளக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 99 ரூபா ரேஞ்சில் தான் அந்த க்ரூடாலோட ப்ரைஸ் இருந்துச்சு 1 பேரலுக்கு. இன்றைக்கி அப்படியே $5 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது அடுத்தடுத்த நாட்களில் இந்த வார் நிற்கலை அப்படின்னா தொடர்ந்து ஃபர்தராக மேல்நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேக்ஸிமம் இது ஒரு $100 கீழே இருந்து அதுக்கு கீழே குறைய ஆரம்பித்தாதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்புறம் அடுத்து அமெரிக்காவோட ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் டோஜோன்ஸ் மட்டும்தாங்க ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக்லாம் பாருங்கள் 1.25% அளவுக்கு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தற்சமயம் வரைக்கும். இப்போவே 1.25%னா அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ஒரு 7:30க்கு மேலே ஓப்பன் ஆகும். என்ன ஆக போகுது அமெரிக்கன் மார்க்கெட் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நேற்று வீடியோவில் நம்ம வருண் பிவரேஜஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்ற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி CLSA ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருண் பிவரேஜஸ் வந்து இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து ஃபர்தராக இன்னும் மேல்நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 654 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதான் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இந்த வருண் பிவரேஜோட ப்ரைஸ் இருக்கிறது என்னவோ ஒரு 520 ரூபா தான். இந்த ரேட்டிங் ஏஜென்சி சொல்லியிருக்க மாதிரி இந்த 650 ரூபாய்க்கு வரணும்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு CLSA சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிசல்ட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே வருண் பிவரேஜ் ஷேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் இந்த நியூஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த விஷயம் இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயங்க, தக்காளி தாமா தாசோ தான். அது என்ன தாமா தாசோன்னு கேட்குறீங்களா? இது வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சகஜமாக ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்ட ஒரு வார்த்தை. என்னன்னா, தாறுமாறு தக்காளி சோறு. சொமேட்டோனாலே இது டொமேட்டோ தக்காளின்னு நம்ம வச்சுக்கிற ஒரு பட்டாப்பேர் தான். ஒவ்வொரு ஷேருக்கு ஒரு பட்டாப்பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இந்த இட்டர்னல் சொமேட்டோக்கு டொமேட்டோன்னு ஒரு தக்காளின்ற பேரை வச்சுருக்கிறோம். சரி, வருவோம் நியூஸுக்குள்ளே. இன்றைக்கி அவங்களுடைய Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு படமாக இருந்தாலுமே இப்போ நியூஸில் ஒரு டிவி சேனல் ஒரு படத்தை போட போகிறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம்னு சொன்ன மாதிரி இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை இந்த இட்டர்னல் வந்து கொடுத்துருக்குங்க. என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. 1 செகண்ட். ஸ்க்ரீனரில் இப்போ ரீசெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போய் பார்த்து அப்டேட் ஆச்சான்னு. அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனர் வச்சே சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட்லேருந்து சொல்லிடுறேன். அப்டேட் ஆகலை. சரி, இங்கே வந்துடுவோம். என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 174 கோடி ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயரில் பார்க்கும்பொழுது 346% கிட்டத்தட்ட 3.5 மடங்கு வந்து அதிகமான ஒரு ரிட்டர்ன், அதாவது அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த சொமேட்டோ ஷேர் வந்து கொடுத்துருக்கு. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் இவங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அதர் இன்கம் மூலமாக நாங்கள் வந்து இந்த ப்ராஃபிட் எடுக்கலை, ஆப்ரேஷனல் இன்கம் எங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக தான் இந்த ப்ராஃபிட் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே இந்த சொமேட்டோ ஷேருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். பாருங்க எங்கே இருக்குதுன்னு. ஏற்கனவே ரீசெண்ட் டேஸில் இவங்களை சார்ட் அவங்களுக்கு காட்டுறேன். எங்கே வரைக்கும் போச்சுன்னா உச்சபட்சமாக ஒரு 350 ருபீஸ் வரைக்கும் போச்சு. 350 தானே, சாரி 370 வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து அப்படியே ஒரு 30-40% மேலே 30% மேலே விழுந்துட்டான். காரணம் என்னென்னு கேட்டால் ரிசல்ட் இதுக்கு முன்னாடி மோசமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மோசமாலாம் ரிசல்ட்லாம் கொடுக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 குவார்ட்டர் இருந்து ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 25 கோடி கொடுத்துருந்தாங்க, 65 இருந்துச்சு, அப்புறம் 102 குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ஷேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்க ஒரு காரணத்தினால நாளைக்கு மேற்கொண்டு மேல் நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஷேர்லாம் ஒரு காலத்தில் இன்னும் 40 ரூபாயில் இருந்துச்சுங்க.
இந்த ஷேர், அதாவது நான் எதுக்கு இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நண்பர்கள் வந்து ஒரு ஷேர் வந்து எப்படி பிக் பண்ணணும், எப்படி பிக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இது மூலமாக நான் சொல்கிறேன். இந்த சொமேட்டோ ஷேர் வந்து ஒரு 40 ரூபாயில இருந்துச்சு. அந்த டைமில் நான் மார்க்கெட்டில் இருந்தேன். ஆனால் இந்த ஷேர் வந்து எனக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்த ஒரு காரணத்தினால நான் வந்து ஷேரை வந்து வாங்காமல் விட்டுட்டேன். அங்கேருந்து ஏற ஆரம்பித்தவன் தான், நிற்கவே இல்லை. இன்ன வரைக்கும் ஒரு எங்கே 40 ரூபாயில் ஆரம்பித்த பயணத்தை 400 ரூபாய்க்கிட்ட போய் தான் நிறுத்தி தான் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, காட்டுறேன், ரிசல்ட் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த மார்க்கெட்டில் அதை பார்த்த 30 ரூபாய், இப்போ 40 ரூபாய் பார்த்த டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2023 இருக்குல்ல, அந்த பீரியடில். அது வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஜூன் குவார்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தில் அங்கேருந்து ஷேர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்து ஒரு ஷேரை வந்து பிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ஏதோ ஒரு சும்மா குருட்டாம்போக்கில் நம்ம ஷேர் வந்து 52 வீக் லோவில் வந்துருச்சு, அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து வாங்குவோன்னு வாங்கிடக்கூடாது. அதாவது 52 வீக் லோவில் வந்து வாங்கக்கூடாதுன்னு கேட்டால் இல்லை, ஏதோ ஒரு ரீசனால் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இம்பாக்டால ஒரு ஷேர் நல்ல ஷேர் கீழே வந்துச்சுன்னா பரவாயில்ல, 52 வீக் லோவில் வாங்கலாம். அதர்வைஸ் அது எவ்வளோ பெரிய அப்பட்டக்கர் ஷேராக இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து சரியாக கொடுக்கலன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. உங்கள் பணத்தை வந்து நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இன்னைக்கு யூஎஸ் ஃபெடரல் மீட்டிங் இருக்குங்க. இன்னைக்கு எத்தனாம் தேதினா 28ஆம் தேதி. இன்னைக்கும் நாளைக்கு ஒரு 2 நாள் வந்து இந்த மீட்டிங் நடக்கும். இதில் இந்த ஃபெடரல் சேர்மனாக தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த ஜெரம் பவல் அவர்களுடைய கடைசி ஃபெட் மீட்டிங் இதுவாக தான் இருக்கும். என்ன கடைசி மீட்டிங்னு சொன்னால், எங்கே ப்ரோ வேற எங்கே வேற்று கிரகத்துக்கு போகிறாரா, செவ்வாய் கிரகத்துக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, இவருடைய பீரியட், அதாவது செகண்ட் டேமாக இருக்கிறாரு. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 15, 2026 வரைக்கும் தான் இவருடைய பீரியட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அவர் வாலண்டரி அதுக்கடுத்து அவருடைய போஸ்டிங்க்கு வேற ஒருத்தர் வந்துடுவார், கெவின் வார்ஷன் வந்துடுவார். சரி, அப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 15 நாள் இருக்குதேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இன்னொரு ஸ்லைடு உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏப்ரல் மாதம் ஃபெடரல் மீட்டிங் நடக்க போகிறது 28, 29, இன்றைக்கும் நாளைக்கு நடக்க போகுது. அடுத்த ஃபெடரல் மீட்டிங் நடக்க போகிறது என்னவோ ஜூன் மாதம் 16, 17 தான். ஆனால் மே 16லேயே நம்மளுடைய ஜெரம் பவல் அவர்கள் அவரோட டேமை முடிச்சு போயிடுவார். அடுத்த ஃபெடரல் ஏஜென்ட் தான் வந்து அடுத்த ஃபெடரல் சேர்மன் தான் வந்து அடுத்த மீட்டிங் நடத்துவார். அதனால் இந்த ஃபெடரல் மீட்டிங்கில் வந்து கண்டிப்பாக இவருடைய ஸ்பீச் எப்படி கொடுக்க போகிறாருன்றது ஃபோக்கஸ் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஒரு காரணத்தினால இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. மேபி இந்த ஃபெடரல் மீட்டிங்கில் இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லை, ஆனாலும் ஹோல்டு பண்ணுவார். ஹோல்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் பேசி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நாட்களில் சில நாட்கள், ஏன்னா ரொம்பலாம் இல்லை, ஒரு 2-3 நாளுக்கு வந்து ஃபர்தராக ஒரு 200-300 பாயிண்ட் அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்கினாலும் இறங்கலாம். ஒருவேளை இவர் நெகட்டிவாக எதுவும் பேசினார்னா, இல்லைன்னா இல்லை. அதுக்கடுத்து மே மாதத்தோட இவர் டைம் முடிஞ்சு அடுத்த இன்னொருத்தர் வர்றார்ல, அவர் யாருன்னு பார்த்தா நம்ம அகில உலக நாட்டாமை ட்ரம்ப்போட கையால் தான் வரப்போறாரு. அது கெவின் வார்ஷ் தான் வரப்போறாரு. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டம் என்ன பண்ணுறாரு, எல்லா நாட்டோடைய எக்கனாமியையும் கீழே அழுத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் போர் அடிச்சிருக்கல ஒரே கேம் விளாண்டு. என்னன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, டேரிஃப்னு ஒரு 2 மாதத்தை ஓட்டினாரு. அடுத்து வந்து பிப்ரவரி மாதம் எண்ட்லேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் 2 மாதம் வார்னு ஓட்டிக்கிட்டாரு. போர் அடிச்சிருக்கும்ல. அதனால் என்ன பண்ண போறாருன்னா, நான் நினைக்கிறேன்னா அடுத்து மே மாதத்தில் கெவின் வார்ஷ் எப்போ உள்ளே வர்றாரோ அதுலேருந்து, அதாவது ஜூன் மீட்டிங் நடக்கும். ஜூன் மீட்டிங்கில் அவர் ரேட்டை கட் பண்ணாலும் கட் பண்ணதுக்கு கெவின் வார்ஷை ட்ரம்ப் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒருவேளை ட்ரம்ப் ஃபோர்ஸ் பண்ணி அவர் தற்சமயம் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க டயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாருன்னா சடன மார்க்கெட் இன்னும் மேற்கொண்டு ஃபால் ஆகும். என்ன பண்ண போறாரு நம்ம நாட்டாமை அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து கோல் இண்டியாங்க. கோல் இண்டியா ஷேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய Q4 ரிசல்ட்டுமே நேற்று ரொம்ப லேட்டாக வந்த ஒரு காரணத்தினால நம்ம வீடியோ சீக்கிரம் போட்டோம், அதனால அதை டிஸ்கஸ் பண்ண முடியல. மேற்கொண்டு அனலிஸ்ட்கள் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஷேர் வந்து ஒரு 12% வரைக்கும் மேற்கொண்டு மேல்நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது எல்லாம் உண்மையா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5.25 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியாக தெரியல, டேட்டா நான் பார்க்கல. சரி, இப்போ இவங்களோட ரிசல்ட்டுக்கு போயிடலாம். கோல் இண்டியா ரிசல்ட் பார்க்கும் பொழுது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா என்ன தோணுது உங்களுக்கு, லாஸ்ட் இயரில் இப்போ 9,500 கோடி கொடுத்துருக்காங்க மார்ச்சில், இப்போ 10,900 கோடி. ஆஹா, சூப்பராக இருக்கேன்னு தோணும். அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டரில் 7,200 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க, இப்போ 10,900 கோடி வரை கொடுத்துருக்காங்க. அப்போ குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் அடித்து அமளி துமளி பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதுதான் இல்லை. என்னையா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டீட்டெயில் நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த ஷேர் 2 விஷயத்த பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2025ல் 31% மார்ஜின் இருந்தாங்க. இப்போ 27 மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஆனால் சேல்ஸ் கூடி இருக்கு பாருங்க. சேல்ஸ் கூடியும் மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஊதாரித்தனமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கலாம். செகண்ட் பார்க்கும்பொழுது அதர் இன்கம் பாருங்க. எப்போவுமே ஒரு 2300 கோடி 2600 கோடி கொடுத்தவங்க இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது அதர் இன்கம் கிட்டத்தட்ட அதை டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2600 கோடியாக இருந்தவங்க 5200 கோடியை அவங்களுடைய அதர் இன்கமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அதர் இன்கம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னோட கெஸிங் சரியாக இருந்தால் இந்த கோல் இந்தியாவோட சப்சிடரியான பாரத் கோக்கிங் கோலோடைய ஐபி வந்து ரீசெண்ட் டேஸில் லிஸ்ட் ஆச்சு. அந்த பிசிசிஎல் உங்களுக்கு அதேமாதிரி ஸ்க்ரீனில் காட்டியிருந்த பாரத் கோக்கிங் கோல் இருக்குல்ல, ஐபோல லிஸ்ட் ஆச்சு. எங்களுடைய ப்ரொமோட்டராக இருக்கிறது யாரு அப்படின்னு போய் நம்ம பார்த்துருமே. ப்ரொமோட்டர்டே 90% இருக்குங்க. ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தா இந்த இருக்கிறாரு கைப்புள்ள கோல் இந்தியா தான் இருக்கிறாரு. ஸோ இந்த பாரத் கோக்கிங் கோல் லிஸ்டான ஒரு காரணத்தினால எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து அதில் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கான பணம் இவங்களுக்கு கோல் இந்தியாவுக்கு இன்ஃப்ளோவில் வந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால இவங்க அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க. இந்த அதர் இன்கம் மட்டும் எடுத்துட்டு பாருங்க, இந்த குவார்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயரில் அடி விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ஓரளவு பரவாயில்லாமே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேர் வந்து அடுத்தடுத்த நாட்கள் ஏறுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. 19 இந்த ஷேர் வந்து நல்லா இல்லை, இது ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்கு, ஏறாது, 10,000 கோடி இருந்தாலும் இந்த ஸ்டாக்கில் நம்ம வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற ஒரு உருட்டக்கூடாது. சொன்னால் ஒரு ரீசனபுளாக நம்ம நேயர்கள் அதாவது நம்ம நண்பர்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கோல் இந்தியாவோட சார்ட்டை பாருங்க. சார்ட்டை பார்க்கும்போது என்ன சொல்றது, பாம்பு சட்டை அப்படி மேலே பார்த்து தலை மாதிரி வால் மாதிரி கீழே தான் இருக்கு. இந்த ஷேரில் இப்போதைக்கு நான் வாங்கணும்னு கேட்டால் இது வந்து கிட்டத்தட்ட பார்க்கணும், இது ஒரு பீரியடிக்கல் ஷேர் தாங்க. என்னென்னு சொல்கிறேன், இது ஒரு பீரியடிக்கல் ஷேராக நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, பீரியடிக்கல் ஷேர் தான். காரணம் என்னென்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது சம்மர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-6 மாதம் 6-6 மாதம் அந்த நாட்டில் 6 மாதம் காட்டில் 6 மாதம் இந்த விக்ரமாதித்தன் சுற்றின மாதிரி வருஷத்தில் 6 மாதம் 2 குவார்ட்டர் ப்ராஃபிட்டை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த 2 குவார்ட்டரில் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள். காரணம்னா சம்மர் டைமில் கோலை வந்து வெட்டி எடுக்கிறது மேக்ஸிமம் தரைக்கு கீழே தான் வெட்டி எடுப்பாங்க. மழை பெய்யக்கூடிய பிரச்சனை இருக்காது, அதனால அது அதிகமாக ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆனால் இதுவே ரெயின் சீசன் அந்த Q3 Q2 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுனா கோல் வெட்டி எடுக்கிற இடத்துல ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபில் ஆயிரும். அந்த டைமில் ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்கும், ஸோ சேல்ஸும் கம்மியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் சம்மர் டைமில் பார்த்து வாங்கக்கூடிய ஷேர். மிச்ச டைமில் ரெய்னி சீசனில் இந்த ஷேர்லாம் தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்து சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஷேரை பற்றி நம்ம சொல்லாத நாளே கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து தொடர்ந்து ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பலமுறை தொடர்ந்து சொல்லியிருக்கோம். இந்த சுஸ்லானும் பார்த்தீங்கன்னா மெயினாக விண்ட் எனர்ஜியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் ஒரு 44 ரூபீஸ் 44 ரூபா இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மோத்திலால் ஓசல் வந்து இவங்களுக்கு ஒரு 55 60 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் 44 ரூபாயில் இருந்த ஷேரு 40 ரூபாய்க்கு கீழே போச்சு. காரணம் என்னன்னா, அந்த டைமில் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் சரியில்லைனாலும் 40 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனால் அங்கேருந்து கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு 40% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இப்போவும் சில அனலிஸ்ட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கொண்டு ஒரு 20% வரைக்கும் மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் இவங்களுக்கு இன்னும் வரல. ரிசல்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மேபி இந்த அனலிஸ்ட்கள் எதிர்பார்த்தது நடக்கலாம். அதர்வைஸ் நாம் சொன்ன டார்கெட் வந்துருச்சு. அதாவது ஒரு 55 60 ரூபா ரேஞ்சுன்றப்ப கரெக்டாக அந்த 60 ரூபான்னு நம்ம போய் பல்ஸ் பிடிச்சி பார்க்க முடியாது. 55 to 60 ரூபான்ற ஒரு 56 ரூபா 50 பைசா வரைக்கும் வந்துருச்சு. ஓகே தான், என்ன பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு இந்த சுஸ்லான் ஷேரை பொறுத்த வரைக்கும். நண்பர்கள் யாரும் நம்ம சொல்கிற டயத்தில் வாங்கியிருந்தேன்னா கூட கணிசமான லாபத்தை பார்த்துருப்பீங்க. அடுத்து HCL டெக்குங்க. யாருக்குன்னு பட்டுச்சோ நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் அந்த ஐடி ஸ்டாக்ஸுக்கு எப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆந்த்ரோபிக்கு ஓப்பனிங்னு மாற்றி ஒரு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அதுல இருந்து தான் ஆரம்பிச்சுதான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டாம வந்து பல விஷயங்கள் பண்ணி ஐடி ஸ்டாக்ஸில் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் செகண்ட் டைமாக வந்து இந்த ஆந்த்ரோபிக்லாம் வந்ததுனால மேற்கொண்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ அதோடையாச்சும் நின்றுமா அந்த இறக்கம்னு கேட்டால் டெக்னிக்கலாக அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஷேரில் இன்ஃபோசிஸ் வந்துருச்சா, உனக்கும் இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் HCL பார்த்துருவோம். HCL பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட தற்சமயம் வரைக்கும் 40% வரைக்கும் இறங்கிடுத்து. ப்ளூ சிப் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும். இறங்குறது வேகமாக இறங்கி போட்டா நீ இதே வேகத்தில் திரும்ப ஏறுவியான்னு கேட்டால் எப்படி நொண்டி அடிச்சு தான் ஏறும் இந்த மாதிரியான ஸ்டாக்லாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சப்போர்ட்டாக பார்த்தா ஒரு 1300 ரூபா சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துருச்சு.
செகண்ட் சப்போர்ட் பார்த்தா 1200 ருபீஸ், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அந்த 1200 கட் பண்ணி, இப்போவே கட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஒருவேளை மேற்கொண்டு ஃபர்தராக கீழே வந்துச்சு அப்படின்னா 1100 தான். அப்படியே 100 இறக்கிட்டே போக வேண்டியதான். ஒருவேளை இந்த ஷேர் குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டு சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல. எப்போ இவங்க ஏஐலேருந்து எங்களுக்கு கணிசமான அளவுக்கு வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் அவங்க சிஇஓவும் சொல்லியிருந்தாங்களே, அடுத்த 3-4 வருஷத்தில் எங்களுடைய ரெவன்யூ வந்து ஏஐ மூலமாக ஒரு 20% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இந்த ஷேரை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. சரி, நீ தான் விட்டாச்சு, ஒன்றை தான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இந்த இன்ஃபோசிஸ் ஆச்சு நல்லபடியாக இருக்கேன்னு கேட்டால் அது எப்படி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு அந்த ஷேரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்க்கும் பொழுது இது ஒரு 1200 ரேஞ்சு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிந்த காரணங்களை சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துருச்சு. அடுத்த சப்போர்ட்டாக நான் பார்க்குற இதில் ஒரு 1050 தாங்க. இங்கேருந்து மேற்கொண்டு ஃபர்தராக அந்த ஷேர் இன்னொரு 100 வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆனாலும் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆகுமான்னு தெரியாது, சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாகவும் இதுக்கு எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸும் வரல. ஒருவேளை ஏதோ அதிசயத்தில் அதிசயமாக ஒரு மார்க்கெட் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தில் மொத்தமாக ஏறிச்சுன்னா கூட சேர்ந்து இந்த ஷேரும் ஏறும். அதர்வைஸ் இந்த ஷேர் ஏறுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதனால் ப்ளூ சிப்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் பக்கம் தற்சமயம், அதாவது வாங்கவே வேண்டாம்னு உங்களை நான் சொல்லலை, தற்சயமும் போயிடாதீங்க. ஏன்னா காத்துள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லுவாங்க. ஓடுற குதிரை மேலே தான் நம்ம பந்தயம் கட்ட முடியும், படுத்து கிடக்கிற குதிரை மேலே நம்மளால பந்தயம் கட்ட முடியாது. ஏன்னா நமக்கு பணம் வேஸ்ட்டாக போகும். அடுத்து மாருதி சுசுக்கியோட ரிசல்ட்டு. மாருதி சுசுக்கியோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு. ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா மோசமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக பார்த்தா ரிசல்ட் புவருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். காரணம்னா குவார்டர்லையும் கம்மி, அடுத்து இயர் ஆன் இயர்லையும் கம்மி. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் குறைஞ்சிச்சு அந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கணும். பாருங்க, மார்ஜின் நல்லா தான் இருக்குது. குவார்டரில் மார்ஜின் சூப்பராக தான் இருக்குது. லாஸ்ட் இயரில் இருந்ததுக்கும் இந்த இருக்கும் மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற எங்கடா நீ வந்து ஸ்லிப்பாக இருக்குன்னு பார்த்தா எங்கன்னு தெரியுதாங்க? இதோ இங்கே டேக்ஸ்னு வந்திருக்கு பாருங்க. காரணம் என்னன்னா 21%, இப்போ 26 ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ஹை எண்ட் மாடலுக்கு எல்லாமே இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அலைன் பண்ணாங்க பாருங்க, மாற்றினாங்கல்ல. அதில் தான் கொஞ்சம் நம்ம கைப்புள்ள அடிபட்டுட்டான். அதர்வைஸ் இந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து ஓகே தான். இவங்களுக்கு டேக்ஸ்ன்ற ஒரே ஒரு காரணத்தால தான் அடி விழுந்திருக்கு. மற்றபடி இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கெட் இதை எப்படி ட்ரீட் பண்ண போகுது இந்த ஷேர் அப்படின்னு நாளைக்கு நமக்கு தெரியும். இன்றைக்கே சரியில்லை, 2.5% அளவுக்கு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. நாளைக்கு எப்படி இந்த மாருதி சுசுக்கி ட்ரேட் ஆகுன்றதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட சிஇஓ மிஸ்டர் வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெபாசிட் கிராத் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 20% வரைக்கும் இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் இந்த ஷேர் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா பண்ணலை. நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை அந்த ஷேர் நினச்சிருச்சோ இந்த ஐடிஎஃப்சி ஷேரு. காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் எங்களுக்கு ஒரு ஃப்ராடு நடந்துச்சு இந்த பேங்கில். ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னவோ அந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் அந்த ஃபண்டை வந்து இவங்க ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபண்டை கொடுத்துருப்பாங்க. சாரி, அந்த ஒரு 590 கோடி அளவுக்கு ஃப்ராடு நடந்துச்சு. அதை பேங்க்லேருந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் நெகட்டிவில் போகும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு மாதிரி தப்பிச்சிருச்சு. ஒருவேளை நெகட்டிவில் போயிருந்தா இந்த ஷேர்லாம் திருப்ப கும்மி அடித்து கீழே ஒரு 50 ரூபாய் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரே நாள் இல்லை, அடுத்தடுத்த நாட்களில். ரிசல்ட் ஓரளவு சுமாராக கொடுத்தனால டீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதுவும் தான் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தான் தெரியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.